மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி பற்றி எடுத்த முடிவை மாற்றுவதற்கு நான் யார்? அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பதுதான் எனது வேலை. அமித்ஷா கூறியது போல் கூட்டணி மந்திரி சபை என்பதில் மாற்றம் இல்லை என பகிரங்க குரல் கொடுத்த தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது எடப்பாடிதான் முதல்வர் வேட்பாளர் என அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தற்போது அதிரடியாக செயல்பட்டு வருகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாடுகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவும் இணைந்து பொறுப்புகளையும் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிய நிலையில யார் முதலமைச்சர் என்கின்ற கேள்விக்கு மட்டும் சரியான பதில் சொல்லாமல் கூட்டணி மந்திரி சபை என ஒட்டுமொத்தமாக பேசிவிட்டு சென்றுவிட்டார். இதனால எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா என்ற கேள்வி தொடர்பாக தற்பொழுது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு குறித்து தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அவர் பேசும்போது கட்சி மேலிட தலைவரான அமித்ஷா கூட்டணியாட்சி என்பதை 2 முறை தெளிவாக சொல்லிவிட்டார். அவர் சொன்னதை நான் எப்படி மாற்றி கூற முடியும்? அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் பேசி முடிவு எடுக்கலாம். அமித்ஷா எடுத்த முடிவுதான் அடிமட்ட தொண்டனாகி எனது முடிவும் என காரசாரமாக பேசியிருந்தார். இந்த நிலையில நேற்று நாமக்கல்ல அவர் பேசும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில எந்தவித குழப்பமும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், நாங்கள் அனைவரும் ஒரே புள்ளியில் இணைந்துதான் செயல்படுகிறோம் என்று கூறியிருந்தார். தற்பொழுது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அவரது சுற்றுப்பயணத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது. இதனை உற்று நோக்கிய பாரதிய ஜனதா கட்சி தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதன் முதல் கட்டம்தான் அண்ணாமலையின் பேச்சு என அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அண்ணாமலையை தொடர்ந்து விரைவிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடப்பாடி தான் முதலமைச்சர் என அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வெகு விரைவிலேயே அதிமுக பாஜக கூட்டணி குழப்பம் முடிவுக்கு வரும் என தெரிகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.